ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெபக்கூடுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெம்ஸ் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய அருமையான மதுரையை சேர்ந்த எபனேசர் அண்ணன் எங்கள் மீது மிகுந்த அன்பு பாராட்டி எங்களை பட்சமாய் விசாரித்து எங்களுக்கான காரியங்களை அக்கறையோடு செய்து வரும் அண்ணனை நாங்கள் நினைவு அண்ணனுக்கும் நன்றிகளை செலுத்துகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் பீகார் மாநிலம் பாட்னா தலைநகர் இதன் பாட்னாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிலே ஹத்தியாகண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல நாங்கள் கர்த்தருடைய பணியை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த ஹத்தியாகண்ட் என்ற இந்த இடத்தின் பெயரை அப்படியே நாம் தமிழில் மொழிபெயர்த்தோமானால் தலையெடுத்தான் பற்றி என்றுதான் நாம் வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஹத்தியாகண்ட் என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஊர். அந்த காலத்திலே கல்கத்தா மாநகரத்திலிருந்து தில்லிக்கு பயணம் செல்பவர்கள் இந்த பாட்னா வழியாகத்தான் செல்ல வேண்டும். அப்படி வருபவர்கள் தங்குவதற்காக நமது ஊர்களிலே அந்த காலங்களிலே சத்திரங்கள் என்று கட்டி வைத்திருப்பார்கள். அதே போல இந்த ஹத்தியாகண்ட் என்ற இடத்துல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அடுத்து சராய் என்ற ஒரு ஊர் உள்ளது. சராய் என்றால் அது தங்கும் இடம், அந்த சத்திரம் என்ற அர்த்தம். அந்த இடத்துல வந்து தங்கும் அந்த யாத்ரீகர்களை இங்க இருக்கிற மக்கள் நைசியமாக பேசி உங்களுக்கு நாங்கள் அந்த பொருளை இங்கே மிகவும் குறைவாக வாங்கி தருகிறோம், இல்லை ஏதாவது நைச்சியமாக பேசி இந்த பகுதிக்கு அழைத்து வந்து அவர்களோடு பேசி அவர்களை கொன்று போட்டு மாமரத்துக்கு அடியில புதைத்து அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த பணங்கள் நகைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிப்பார்கள். ஆகவே இந்த பகுதியிலே பகலிலே கூட வருவதற்கு யாருமே வரமாட்டார்கள், மிகவும் அஞ்சுவார்கள். சில நேரங்களில் நாங்கள் பாட்னாவுக்கு சென்று பொருள்கள் வாங்கும் பொழுது எந்த பகுதியிலிருந்து வருகிறது என்று கடைக்காரர்கள் கேட்கும் போது நாங்கள் ஹத்தியாகண்ட் என்ற ஊர் பெயரை சொன்னாலே போதும், அவர்கள் மிகவும் பயப்படுறார்கள். அந்த ஊரில இருக்கிறீர்கள், மோசமான ஊர் என்று. அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடங்களிலே இருந்து கர்த்தரின் பணியை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்துல இங்கு 20 அனாதை பெண் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வருகிறோம். நீங்கள் அடிக்கடி அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் செய்தியை நீங்கள் கேட்பவர்களாக இருந்தால் முசகர் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தை பற்றி அண்ணன் சொல்லி இருப்பார்கள் அண்ணனின் செய்திகளிலே. எலிக்கறியை முதற்கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த மக்களிலே தாய் தந்தை அல்லது 2 பேரும் இல்லாத அந்த அனாதை பிள்ளைகளை நாங்கள் 20 பெண் பிள்ளைகளை வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு படிக்க வைத்து அவர்கள் திருமணம் வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு வளர்க்க வேண்டும் என்று தீர்மானித்து அந்த பிள்ளைகளை 20 பெண் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் தெபரால் வேதாகம கல்லூரி என்று சொல்லி ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளை ஒரு வருடத்திற்கு 50 பெண் பிள்ளைகள், 6 மாதத்திற்கு 25 பெண் பிள்ளைகள் என்று தெரிவு செய்து அது ஜெம்ஸ் ஸ்தாபனம் மட்டுமல்லாது வேற எந்த ஸ்தாபனத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது தனியாக இண்டிபெண்டனாக ஊழியம் செய்கின்ற சபையிலிருந்து வருகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த சபை பாகுபாடு எதுவும் இல்லாமல் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் 6 மாதங்கள் எங்களோடு தங்க வைத்து அவர்களுக்கு 18 பாடத்திட்டங்களிலே கற்றுக் கொடுத்து அவர்களை இங்கிருந்து ஊழியக்காரிகளாக நாங்கள் தயார் செய்து அனுப்புகிறோம். இதோட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாங்கள் 200 பிள்ளைகளை தயார் செய்து ஊழியத்துக்கு அனுப்ப கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அடுத்த இந்த வருடத்தின் முதல் பேட்சானது 25 பிள்ளைகளோடு ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இங்கே பாடத்திட்டங்கள் மட்டும் அல்லாமல் இந்த பிள்ளைகளை நாங்கள் பணித்தளத்துக்கும் அழைத்து சென்று ஊழியத்திலே நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஊழியத்தில் ஈடுபடுத்துவது உண்டு. ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு இந்த பிள்ளைகளுக்கு வகுப்புகள் இருக்காது. அந்த நாட்களில நாங்கள் 5 கிராமங்களை தெரிவு செய்து இந்த பிள்ளைகளோடு நாங்கள் சென்று ஒவ்வொரு 5 பிள்ளைகளையும் நாங்கள் தனித்தனியாக குரூப்புகளாக பிரித்து சாரால் குரூப், மரியாள், எலிசபெத் என்று ஒவ்வொரு குரூப்பிற்கும் ஒவ்வொரு தலைப்புகளை வைத்து அவர்களுக்கு கையில ஒரு கிராமங்களை நாங்கள் கொடுத்து இந்த 6 மாதத்திற்குள்ளாக இந்த கிராமங்களிலே உங்கள் மூலமாக ஆத்மாக்களை நீங்கள் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட கிராமங்களுக்கு நாங்கள் அழைத்து செல்வோம். ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகள் உற்சாகத்தோடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிராமங்களுக்கு செல்வார்கள். கடந்த முறை 2 மாதங்களுக்கு முன்பதாக இங்க அருகில் இருக்கின்ற ராம் பகிசா என்ற கிராமத்திலே நமது பிள்ளைகள் சென்று அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கீழே தார்பாய்கள் எல்லாம் விரித்து அந்த ஸ்ட்ரேஞ்சரை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற போது அந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவர் மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தார்.
மிகவும் எதிர்ப்பு தெரிவித்து, நீங்கள் வெளிநாட்டுக்கு காசு வாங்கி கொண்டு அவர்களுக்காக இந்த பணித்தளத்தில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள், உடனடியாக காலி செய்து விடுங்கள், இல்லையென்றால் உங்களை நான் துப்பாக்கி எடுத்து சுட்டு விடுவேன் என்று பயங்கரமாக மிரட்ட ஆரம்பித்தார். உடனே நாங்கள் அருகில் இருந்து அந்த ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக மாவுந்தோப்பு ஒன்று இருந்தது. அங்கே பாய்களை விரித்து நாங்கள் இங்கே வருகிறவர்கள் வரட்டும் என்று சொல்லி அங்கு ஒரு நாள் முழுவதுமாக அந்த இடத்தில் நாங்கள் ஒரு கூடுகை நடத்தினோம். அநேக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அந்த கூடுகையில வந்தார்கள். பாவத்தை குறித்து அந்த செய்தியை கொடுக்கும்போது அநேக வாலிபர்கள் தொடப்பட்டார்கள். அப்ப பலர் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினார்கள். அதுல ஒரு பையன் முழுவதுமாக அழுது கொண்டே வந்தான். அவன் சிறு வயதிலே கிட்டத்தட்ட ஒரு 8 வயதில் முதலாக போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள்வதற்கு வழி இல்லாமல் எப்படியாவது போதைப் பொருள் வாங்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் கிடைக்கின்ற பொருட்களை திருடி விற்பதும் சின்ன சின்ன திருட்டுத்தனங்களை வெளியிலே செய்வதுமாக இருந்தவன் அன்றைய மீட்டிங்கிலே அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு தனது பாக்கெட்ல இருந்து அவன் விதவிதமான போதைப் பொருட்கள் எல்லாம் எங்களிடத்துல கொடுத்து, இனிமே நான் இதை நான் உபயோகிக்கவே மாட்டேன், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி சொன்ன உடனே நாங்கள் அந்த தம்பிக்காக ஜெபம் பண்ணிட்டு, நீ உன்னுடைய பெயர் என்ன, உன்னுடைய தகப்பனார் தாயார் என்ன செய்து கொண்டிருக்கார் என்று நாங்கள் கேட்ட பொழுது அவன் சொன்னான், என்னுடைய தகப்பனார் தான் இந்த பகுதியின் பஞ்சாயத்து தலைவர், உங்களை காலையிலே துப்பாக்கியால் சுடுவேன் என்று சொன்னாரே, அவருடைய மகன் தான் நான் என்று சொல்லி கதறி கதறி அழுதான். இதை கேள்விப்பட்ட அவர் தகப்பன் ஓடோடி வந்து எங்கள் கையில் இருந்த போதைப் பொருட்களை பார்த்தார். தன்னுடைய மகன் இந்த ஒரு 13 வயதிலே என்னென்ன போதைக்கு அடிமையாயிருக்கார் என்று கேள்விப்பட்டு அதை நேரிலே பார்த்து மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டார். மிகவும் அதிர்ச்சியாகி, நான் காலையிலே உங்களை எவ்வளவு புண்படுத்தி பேசிவிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நீங்க பிள்ளைகளெல்லாம் மீட்கிறீங்களே, இவ்வளவு நல்ல பணியை செய்றீங்களேன்னு சொல்லி எங்களுக்காக தான் பேசியதற்காக வருத்தப்பட்டதோடு மாத்திரம் அல்ல, நீங்கள் இன்று இரவு என் வீட்டிலே சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்று கட்டாயம் வற்புறுத்தி அவர் வீட்டில் எங்களுக்கு ரொட்டி சுட்டு போட்டார். அதான் நாங்கள் சொன்னோம், காலையிலே நீங்கள் எங்களை துப்பாக்கியால் சுடுவேன் என்று சுடுவதற்கு ஆயத்தமா இருந்தீர்கள், ஆனால் எங்கள் தேவன் உங்களை உங்கள் கையாலே ரொட்டி சுட வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட சர்வ வல்ல தேவனாய் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து வந்தோம். இப்பொழுது அந்த ஊரிலே நாங்கள் போவதற்கு முன்பதாக எங்களுக்கான அந்த பாய்களை வீழ்த்தி வைப்பது, மக்களை கூட்டுவது எல்லாமே அந்த பஞ்சாயத்து தலைவரை முன்னிருந்து செய்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களே கர்த்தர் கிருபையாய் அங்கு இறங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் நமது ஹோம் பிள்ளைகள் 20 பிள்ளைகளும் அருகில் உள்ள ஒரு இங்கிலீஷ் மீடிய பள்ளிகள் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரின்சிபால் நம்முடைய பிள்ளைகளின் நடத்தைகள், இவருடைய ஒழுக்க வழக்கங்கள், பழக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த அவர்களுடைய ஸ்கூல்ல வந்து நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்து உங்களுடைய பாட்டு பாடி நீங்க காலையில பிரேயர் நடத்துங்கன்னு சொல்லி என்று ஒரு நாள் எங்களுக்காக கொடுத்தார். அதுலயும் பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு சங்கீதத்தை வாசித்து சங்கீதத்துல இருந்து சில காரியங்களை சொல்லி 2 பாடல்கள் பாடி ஜெபிப்பது வழக்கம். அதை பார்த்த உடனே இது நல்ல நல்ல காரியங்களாக இருக்கிறதே, நீங்கள் எங்கள் பள்ளியிலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 5வது சனிக்கிழமை நீங்கள் ஒரு நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கள் பள்ளியில வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னவுடன் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் 5வது 3 மாதத்துக்கு ஒரு முறை 5வது சனிக்கிழமை அந்த பள்ளியிலே காலை முதல் இரவு மாலை ஒரு 4 மணி வரை ரெட்ரீட் வைத்து அந்த பிள்ளைகளுக்கு வசனங்கள் ஒப்பிக்கிற போட்டி வைத்து விளையாட்டுகள் வைத்து அவர்களுக்கு பரிசு கொடுப்பது உண்டு. அப்படி நாம் கொடுத்த இந்த வசன அட்டைகளை அந்த பிள்ளைகள் தங்கள் வீட்டில போய் மாட்டுவார்கள். அதிலே ஒரு பிள்ளை தனது வீட்டிலே அந்த வசனத்தை மாட்டி இருக்கும் போது அவர்கள் குடும்பம் மிகவும் சண்டை எந்நேரம் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு குடும்பம், குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற குடும்பம். அந்த பிள்ளையின் தகப்பனார் அடிக்கடி குடித்து வெறித்து விட்டு மனைவி பிள்ளைகளை அடித்து அடிக்கடி அவரு மண்டையை உடைத்து ரத்தம் வர வைப்பது அவருடைய பழக்கம். இப்படி இருக்கும்போது தாயார், நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பமே இப்படி ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நான் ஏன் வாழ வேண்டும் என்று தன்னை
தற்கொலை பண்ண வேண்டும் என்று பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அந்த ஃபேனிலே தூக்கு கயிறை மாற்றுவதற்காக சேலையை மாற்றும் போது நாம் கொடுத்த வசனம் அங்கு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த வசனம் இப்படியாக இருந்தது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த வார்த்தை அந்த சகோதரிகளுக்கு, இது எப்படி என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்? நான் போகாத கோயில் இல்லை, நான் வணங்காத தெய்வங்கள் இல்லை, நான் எல்லா பூஜையும் ஒழுங்கும் கிரகமாக பண்ணுகிறேன், ஆனாலும் என் துக்கம் எதுவுமே மாறவில்லை, இருக்க இருக்க கூடிக்கொண்டுதான் போகிறது. ஆனால் இதில் எழுதியிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அது எப்படி மாறும் என்று அதை குறித்து சிந்தித்தவர்களாக இருக்கும் போதே யாரோ வந்து தலை தட்டுவது சத்தம் கேட்டவும் அந்த புடவையெல்லாம் எடுத்து கீழே வைத்து விட்டு அவர்கள் பக்கத்துல இருந்து வந்தவர்கள் இவர்களுக்கு ஏதோ வாங்க வேண்டும் என்றுக்காக வந்தவுடன் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு பிள்ளைகள் வந்தவுடன் இந்த அட்டையை யார் உங்களுக்கு கொடுத்தது, இது என்ன எழுதியிருக்கிறது, இதெல்லாம் உண்மையா என்று சொல்லவும் இந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்லிக் கொடுத்த கதைகள் வசனங்கள் எல்லாம் சொல்லி பக்கத்துல ஒரு ஹோம் இருக்கு, அங்க இருந்து ஒரு அங்கிள் வருவாங்க, அவங்கதான் இந்த இதை எங்களுக்கு கொடுத்தது. அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அந்த தாயார் வந்தார்கள். ஐயா, நீங்கள் கொடுத்த அந்த அட்டையில இப்படி எழுதியிருக்கிறது, இது எப்படி எங்கள் துக்கம் இவ்வளவு பெரிய துக்கமாக இருக்கின்றது, இவ்வளவு சண்டைகளாக இருக்கிறது, வருகின்ற பணமெல்லாம் என் கணவர் குடித்து விட்டு கடன் மேல் கடன் வைத்திருக்கிறார், ஒரு நாளும் எங்களுக்கு அன்பாய் பேசினதில்லை, ஆனால் உங்களுடைய வசனம் இப்படி இருக்கிறது, அது உண்மையா என்று சொல்லும் போது அவருக்கு நாங்கள் ஆண்டவரின் அன்பை பற்றி சொன்னோம். நீங்கள் விசுவாசிங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார் என்று சொன்னோம். அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பத்திலிருந்து கணவரின் குடிப்பழக்கம் மாறி இன்று முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு இன்று ஆராதனைக்கு வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வார்த்தை உண்மை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தை உண்மை, அந்த வார்த்தையை கர்த்தர் என் குடும்பத்திலே நிறைவேற்றுகிறார் என்று இப்படி நமது வேதாகம பாடசாலை பிள்ளைகள் மூலமாகவும் கர்த்தர் கிரியை செய்து வருகிறார். நம்முடைய விடுதி பிள்ளைகள் மூலமாகவும் கர்த்தர் கிரியை செய்து வருகிறார். ஆகவே இந்த பணித்தலங்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி எப்படியாவது அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்கள் மத்தியிலும் சிறுவர்கள் மத்தியிலும் குறிப்பாக கவனம் செலுத்தி ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை வாலிபர்களுக்காக விசேஷித்த கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணித்தள ஊழியர்களுக்காக நீங்கள் உங்கள் ஜெபங்களில் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 12 பீகார் தலைநகர்ல 12 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு உள்ள இருக்குது. ஆனாலும் மிகுந்த முரட்டாட்டமும் மிகுந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறவர்களும் வருமானத்தை எல்லாம் சூதாடி மனைவியை வைத்து சூதாடுவதை நாம் மகாபாரத்தில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்க நாம் நேரிலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூதாடி கொண்டிருக்கின்ற ஒரு சுற்றுப்புறங்கள், மிகவும் கேவலமான வாழ்க்கை வாழ்கின்ற இந்த மக்கள் மத்தியிலிருந்து நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நமது ஜெம்ஸ் சார்பாக செய்து வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த பகுதி ஹத்தியா கண்டு இந்த பகுதி ஊழியங்களுக்காக உங்கள் ஜெபங்களில் நீங்கள் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் என அன்பானவர்களே. இந்த தினத்திலே நாம் கர்த்தருடைய நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்தை நாம் படிப்போமாக. ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்தவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கின்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அநேக நேரங்களிலே கர்த்தர் பற்றி நாம் பார்க்கும்போது வசனங்கள் இப்படிப்பட்டதாக சொல்கின்றது, கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று. அப்படி கேட்கின்ற போது அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கர்த்தரை நாம் பார்க்கிறோம். ஒரு குருடன் வந்து இயேசுவிடம் வந்து நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்ட பொழுது உடனடியாக அவனுக்கு பார்வையடைய செய்து அவனை கர்த்தர் சுகப்படுத்தினார். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னா, நீங்கள் கொடுக்கின்ற அளவின்படி, நீங்கள் எந்த அளவின்படி கொடுக்கிறீர்களோ அந்த அளவின்படி நான் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அதே போல் கொடுக்கின்ற கர்த்தரை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதையாவது இழந்தீர்கள் என்றால் நான் அதை 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்கிற கர்த்தரை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, யாரெல்லாம் எந்த குடும்பம் எல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக செய்வதை ஒரு சாதாரண இதா கர்த்தர் பார்க்கவில்லை. அது வசனம் சொல்கிறது, உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லை. நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வதை
நாம் கற்பனை கூட பண்ண முடியாத அளவு காரியங்களை நம்முடைய ஆண்டவர் நமக்காக செய்வதிலே வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே எந்த காரியத்தையும் செய்யும் போது நாம் அந்த காரியத்தை பற்றி ஒரு சின்ன அளவில நாம் யோசித்திருப்போம். இவ்வளவுதான், இந்த மாதிரிதான் நடக்கும் என்று. ஆனால் கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது அவை நம்மை ஆச்சரியமூட்டும்பவையாக நமக்கு இருக்கும். யாருக்கு அதை செய்வார் என்றால், காத்து இருக்கிறவர்களுக்காக செய்வார். எனக்கு அன்பானவர்களே, அருமையான சவுலை பற்றி நமக்கு தெரியும். சாமுவேல் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அதே சவுல் ஒரு முறை அவருடைய சித்தப்பா கழுதையை காணவில்லை என்று சொன்னபோது அந்த சவுல் பல இடங்களிலே சுற்றி திரிந்தான். அப்ப அவன் சுற்றி திரிந்த இடங்கள்ல எண்ணி பார்க்கும்போது சாலின் நாடு, இப்படிப்பட்ட நாடு என்று 5 நாடுகளை அவன் கடந்து ஒரு சாதாரண கழுதைக்காக அவன் பொறுமையோடு சுற்றி திரிந்ததை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்த பின்பு, ராஜாவாக அவனை ஆக்கின பின்பு, கர்த்தர் சாமுவேல் மூலமாக 7 நாட்கள் காத்திருக்க சொன்னார். ஆனால் அந்த 7 நாட்கள் அவன் காத்திருக்காமல் பொறுமையை இழந்து செய்யத்தகாதவர்களை செய்து அந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டவனாக மாறிவிட்டான். எனக்கு அன்பாக இன்றைய தினத்திலும் நாம் கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு தரும்போது, நம்மை காத்திருக்க சொல்லும் போது, நாம் முழுவதும் அவரே சார்ந்து நாம் காத்து இருக்கிறவர்களா இருப்போம் என்றால், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற அந்த விசேஷமான ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நாம் கற்பனையில் கூட என்றைக்குமே நாம் செய்ய முடியாத ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நம்மை நிரப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பாக நாங்கள் ஊழியத்தலங்களிலே பல இடங்களுக்கு நாங்கள் சென்று வருவதுண்டு. பல குடும்பங்களிலே நாங்கள் சென்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவதுண்டு. அப்பொழுது நாங்கள் சொல்கின்ற காரியங்கள், நீங்க கர்த்தருக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்வார் என்று நாங்கள் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவது உண்டு. அப்படித்தான் பிங்கி என்கின்ற ஒரு சகோதரி நம்மிடத்துல அடிக்கடி ஜெபத்துக்கு வந்தார்கள். அவர்கள் திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சுற்றீடுகளால் ஏளனம் பண்ணப்பட்டு பல பிரயாசங்கள் எடுத்து அவர்கள் மிகுந்த செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு குடும்பம். எய்ம்ஸ் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் வரைக்கும் சென்று பல லட்சங்கள் செலவு செய்து அவர்கள் சிகிச்சை செய்தும் ஒன்றுமே அதுல நடக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை ஆசீர்வதிக்க செய்வார், கர்த்தர் உங்களை தலை தோங்க செய்வார் என்று அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லி அவர்களை விசுவாசத்துக்குள் நடத்தி சொல்லும் போது பலர் அவர்களை இகழ ஆரம்பித்தார்கள், பலர் அவர்களை கேலி பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்களை நீ இனி என்ன சொன்னாலும் உனக்கு குழந்தையே பிறக்காது, எத்தனையோ டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், உன் கர்ப்பப்பையில இது ப்ராப்ளமாக இருக்கிறது என்று, நீ எங்கு போனாலும் ஒண்ணும் ஆகாது என்று சொன்ன பொழுது அந்த சகோதரி சொன்னார், நாங்கள் சபையில எங்களுக்கு செய்தி கொடுத்திருக்கிறார்கள் அன்னாள் என்ற ஒரு சகோதரியை பற்றி, அந்த அன்னாளுக்கு திறந்த கர்த்தர் எனக்கும் செய்வார் என்று கர்த்தருக்காக விசுவாசித்து காத்து இருந்தார்கள். எந்த டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டார்களோ அதே மருத்துவமனையிலே அந்த சகோதரிக்கு பிரசவத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்று 3 பிள்ளைகளோடு அந்த குடும்பம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறது. அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்காக காத்திருந்ததுதான். எனக்கு அன்பானவர்களே, அதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய ஆண்டிற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நாம் பல காரியங்களை யோசித்திருப்போம். இந்த புதிய ஆண்டிலே 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் எனது பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், எனது கணவருக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அல்லது எனது குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நாம் பல காரியங்களை கர்த்தரிடத்திலே நாம் பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் நாம் அவரிடத்தில் ஒரு பொறுமையோடு நாம் காத்திருப்போம் என்றால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நினைக்காததுக்கும் நீங்கள் உணர்ந்து கொள்ளதற்கும் முடியாத அதிக அளவிலே நான் நன்மைகளை உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படி நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்காக நாம் காத்திருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும். வயது சென்ற சகரியாவை கர்த்தருடைய தூதன் சந்திக்கிறான்.
வயது சென்ற சகரியா கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதனை செய்யும் போது பலிபீடத்தில் நிற்கும் போது தூதன் சென்று சகரியாவை சந்தித்து அவனுக்கு சொல்கிறான், நீ ஒரு ஆண் பிள்ளையை நீ உன் மனைவி பெறுவாள், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறான். இந்த சகரியாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர்களை பற்றி எழுதியிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீதிமான் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை முதிர் வயதிலும் அந்த முறைமையின்படி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஊழியர் செய்வதற்காக வந்த ஒரு ஆசாரியர் என்று நாம் அறிகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதே சகரியா கர்த்தருடைய வசனத்தை எத்தனையோ பிரசங்கித்திருப்பார். சங்கீதம் 128 இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. இதே வசனத்தை எத்தனையோ பேருக்கு அவர் பிரசங்கம் செய்திருக்கிறார். அவர் யோசித்திருக்கலாம், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், ஆனால் என் வாழ்வில் என் பிள்ளைகளும் இல்லை, ஒளிவமரத்தை சுற்றி வளரும் கன்றுகளைப் போல இல்லை, ஒரு வெறுமையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று அவர் அநேக நேரம் யோசித்திருக்கலாம். ஆனாலும் அவர் ஊழியத்தை அவர் கைவிடவில்லை. கர்த்தர் இந்த உலகத்தில் எனக்கு தந்த அந்த அவருக்கு ஆராதனை செய்கின்ற அந்த ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை, என்னுடைய ஜெபத்தை எக்காலம் நாம் நிறுத்த மாட்டோம் என்று பொறுமையுடன் காத்திருந்தார்கள். இந்த தினத்தில் நாம் கேட்கின்ற, நாம் ஆசைப்படுகின்ற ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அநேக காரியங்களில் நாம் என்ன செய்கின்றோம், நமது ஜெபங்களை குறைத்து விடுகிறோம். அல்லது ஆராதனைக்கு போவதிலே நாம் என்ன செய்யணும், சற்று சோர்வடைந்து விடுகிறோம். ஊழியம் செய்வதிலே சற்று சோர்வடைந்து விடுகிறோம். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன், ஆனாலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு இன்னும் தரவில்லை என்று. ஆனால் இவர்கள் வயது சென்ற பின்பும், நான் வயதாகிவிட்டது, எனக்கு பிள்ளையும் இல்லை, இன்னும் எதற்காக ஊழியம் செய்ய வேண்டும், எந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று மூளையில உட்காராமல் அவர் ஆலயத்திலே சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். எனக்கு அன்பானவர்களே, அவர் பின்வாங்கவும் இல்லை, அவருடைய ஜெபங்கள் குறைவதும் இல்லை. ஆண்டவரிடம் இருந்த அன்பு அவரை ஒரு காலம் அந்த குறையின் நிமித்தமாக அந்த காத்திருக்கும் சமயத்திலே பின்வாங்கவில்லை. உற்சாகமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பலவித சோதனைகள் நம்மிடத்துக்கு வரும். சாத்தான் பல நேரங்களிலே நம்மிடத்துல இதை செய்து எதற்கு, நீ ஊழியத்தில் செய்து எதற்கு, நீ இந்த மாதிரி ஊழியத்துல நீ பங்குதாராக இருந்து எதற்கு, மிஷினரிகளை தாங்கி எதற்கு என்று நம்மை அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதிலே, கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்திலிருந்து வஞ்சிக்கும்படியாக நம்மை சோர்வடைய பண்ணுவான். நீ இவ்வளவாக ஊழியம் ஊழியம் என்று போகின்றாய, ஜெபம் ஜெபம் என்று போகின்றாய, இதனால் என்ன பிரயோஜனம் என்று. ஆனால் நாம் சகரியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் என்ன ஆனாலும் சரி, அந்த காத்திருக்கும் நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவரிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பு குறையக்கூடாது, நம்முடைய ஜெபம் குறையக்கூடாது, கர்த்தருடைய ஊழியம் குறையக்கூடாது. எல்லாரும் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் இங்கே ஒரு வாலிப பெண்ணை, நம் பயங்கரமான பாவப்பிடியில் இருந்த ஒரு வாலிப பெண்ணை நாம் சந்தித்து அவளை ஜோதிகுமாரி என்ற மகளை எஸ்தர் ராணி என்று அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கல்லூரியில நாம் படிக்க வைத்தோம். கல்லூரியில மிக நன்றாக படிக்கின்ற ஒரு மாணவியாக அவள் திகழ்ந்தாள். அப்பொழுது ஒரு தடவை ஒரு யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுகிற போது கர்த்தர் அவளோடு இடைப்பட்டு, உன்னை தூர இடங்களுக்கு அழைத்து செல்வேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கொடுத்தவுடன் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டு தனது கூட படிக்கின்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகளிடம் சொன்னால், நான் ஆராதிக்கும் கர்த்தர் என்னை தூர இடங்களுக்கு அழைத்து செல்வார் என்று எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கார் என்று எங்கிட்டையும் ஷேர் பண்ணும்போது நான் கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று. அப்பொழுது கல்லூரியில கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. அவள் மிகவும் ஆவலோடு, கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆகவே இந்த கேம்பஸ் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆவேன் என்று மிக எதிர்பார்ப்போடு இருந்தால். ஆனால் அவள் கூட இருந்த மற்ற பெண் பிள்ளைகள் இவளையோட சுமாராக படிப்பவர்கள் கூட செலக்ட் ஆகிவிட்டார்கள். ஆனால் இவள் செலக்ட் ஆகவில்லை. செலக்ட் ஆகவில்லை. சிறிது வருத்தத்தோடு வந்து சொன்னால், நான் சொன்னேன், கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நன்மை அது விசேஷமாக இருக்கும், நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாமா என்று. அதன் பின்பதாக அவளுடைய ஜெபங்கள் குறையவில்லை, அவளுடைய வாஞ்சைகள் குறையவில்லை. கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், எப்படியாவது என் வாழ்வில் நிறைவேற்றுவார் என்று. இவளுடன் படித்த பிள்ளைகள் எல்லாம் இங்க பூனே மற்றும் இந்த டெல்லி பக்கத்துல பஞ்சாப் அந்த ஏரியாக்களில் அவர்களுக்கு வேலை கிடைத்தது. அவர்கள் போனில் பேசும்போது அவர்கள் திரும்ப திரும்ப இவர்களிடம் சொன்னது, நாங்கள் சரஸ்வதி பூஜையை போய் உன்னிடத்துல சொன்னோம், அந்த புத்தகத்தை எல்லாம் நீ அந்த பூஜைக்கு வை என்று, நீ அதெல்லாம் வைக்க மாட்டேன் என்று சொன்னாய். பார், நீ சொன்னாய் நான் ஆராதிக்கிற கர்த்தரை தூர இடங்களுக்கு அழைத்து செல்வார் என்று.
ஆனால் நீ பாட்னாவை விட்டு கூட வெளியே வரவில்லை. ஆனால் நாங்கள் பார் புனேவுக்கு வந்து இருக்கிறோம், லூதியானாவுக்கு வந்திருக்கிறோம், தூர இடங்களுக்கு நாங்கள் தான் வந்திருக்கிறோம். ஆனால் நீ அந்த பாட்னாவை விட தாண்டாமல் இருக்கிறாய். இதுதான் நீ ஆராதிக்கும் கர்த்தரின் சக்தியா என்று இவளுடன் கேட்கும்போது அவள் சொன்னால், நான் அவரிடத்தில் காத்திருப்பேன், எனக்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அவர் செய்வார் என்று பதிலளித்து வந்தார். இப்படிப்பட்ட இடத்துல அவளை லோக்கல்ல ஒரு கம்பெனில வேலைக்கு வருது என்று சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருந்தாங்க. அப்ப அதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அவ போனா. அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி. அப்ப இவளோட சர்டிபிகேட் எல்லாம் பார்த்த உடனே அந்த இன்டர்வியூ நடத்துற ஆள் வந்து அவர்கிட்ட கேட்டது, அம்மா நீ மலேசியால நம்ம கம்பெனி இருக்கு, அங்க நீ போறியா அப்படின்னு. கண்டிப்பா. அதே பிள்ளைய மலேசியாவுக்கு இன்னைக்கு அனுப்பி 1,47,500 சேலரி மாசம் வாங்குற மாதிரி கர்த்தர் அவளுக்கு அந்த தூர தேசத்துக்கு அழைத்து செல்வேன்னு சொன்ன கர்த்தர் அதே பிள்ளைய அழைத்து சென்று இன்னைக்கு கூட இருக்கிறவங்க பிள்ளைங்க முன்பதாக தலையை நிமிர பண்ணினார். அதற்கு ஒரே காரணம் அவருடைய ஜெபம் குறையவில்லை, கர்த்தர் மேல் வைத்த அன்பு குறையவில்லை. எத்தனையோ பேர் அவ கூட படிச்சவங்க எல்லாம் நாங்களாம் இவ்வளவு தூரமான இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி அவள் மனசை நோக பண்ணினாலும் அவள் உறுதியாக நின்றாள். அது நிமித்தமாக யாருமே எதிர்பார்க்காத அவள் இந்த புனையில் வேலை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் 28,000 30,000 அவ்வளவுதான் சேலரி. ஆனால் 1,48,000 சேலரியோடு கர்த்தர் இன்றைய தினத்துல அந்த பிள்ளை மலேசியாவிலே ஒரு மிகுந்த நல்ல ஒரு வேலையில் இருக்க கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஊழியங்கள் எந்த காலத்திலும் குறைவுபடக்கூடாது. சாத்தான் எத்தனையோ விதமான சோதனைகளை கொண்டு வந்தாலும் நாம் உறுதியாக நிற்போமானால், சகரியாவுக்கு முதிர் வயதிலும் ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து யோவான் ஸ்நானனாக கர்த்தருக்கே வழியை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு குழந்தையாக கொடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைக்காத, நாம் எண்ணி முடியாத ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அதற்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆதியாகமம் 41:38 வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், பார்வோன் ராஜா யோசேப்பை புகழ்கின்றார். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு உண்டா என்று புகழ்கின்றார். அதே யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். அவனை உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கும்படியாகவும் அவன் சகோதரர்கள் அவனை விழுந்து கும்பிடும்படியாகவும் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அந்த சொப்பனத்தின் மூலமாகவே அவன் வெறுக்கப்பட்டான். அந்த சொப்பனத்தின் காரணமாகவே அடிமையாக விற்கப்பட்டான். அவன் அது நிமித்தமாகவே போத்திபாரின் இடத்துல வந்தான். அவன் அங்கிருந்தும் அவன் சிலைக்கு சென்றான். ஆனாலும் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அபிஷேகத்தை இழக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை இழக்காமல் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஆகவே அந்த ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனை உயர்த்தும்படி. அவன் எண்ணியே முடியாத, அவன் யோசிப்புடைய அதிகபட்ச திட்டம் என்னவாக இருக்கும்? அவன் அந்த பான பாத்திரக்காரன் அவன் வேண்டுகோள் வைக்கிறான், என்னை இந்த சிறையிலிருந்து விடுவித்தால் போதும், நான் ஒரு தீங்கும் செய்யாமல் இந்த சிறைக்குள் வந்து விட்டேன், நீ ராஜாவிடத்தில் எனக்காக பேசு, எனக்காக பரிந்து பேசி இங்கிருந்து என்னை விடுவித்தால் போதும் என்று, ஒரு விடுதலை மட்டும் கிடைத்தால் போதும் என்று அவன் எண்ணி இருந்தான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளை அவனுக்காக வைத்திருந்தார். கர்த்தர் ஒரு நாளை வைத்திருந்து ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு திட்டத்தை அவனுக்காக வைத்திருந்தார். யாராவது அவன்கிட்ட சிறையில் இருக்கும்போது நீ ஒரு நாள் இந்த தேசத்தின் பிரதமர் ஆவாய் என்று சொன்னால் யாருமே அவனை நம்பி இருக்க மாட்டார்கள். ஒரு விடுதலைக்கு கூட வழி இல்லாம ஒரு சூழ்நிலை. ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் புடமிடுவதற்கு அவன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுத்த பரிசுத்தத்தை அவன் அங்க காத்து கொண்டான். அதன் நிமித்தமாக அங்க கர்த்தர் அவன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறார். ஏசாயா 10:27 வசனம் இப்படி சொல்கிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்று. சாத்தான் அவன் வாழ்க்கையில ஒரு நுகத்தை வைத்திருந்தான். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்த அபிஷேகம் அந்த நுகத்தை முறித்து அவனை உயர பண்ணியது. எனக்கு அன்பானவர்களே, இதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தை நாம் காத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட்டு, நம்மை சுத்திகரித்து, அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை அழைத்து செல்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த காத்திருக்கும் சமயத்துல இந்த காரியங்களை நாம் செய்தோம் என்றால் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை நம்மளுக்கு வாழ்க்கையில செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பணித்தளத்திலே கடந்த பேட்ஜுக்கு முந்தின பேட்ஜிலே
ஒரு வாலிப பெண் படித்திருந்தால். அவள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் அவர்கள் வீட்டிலே ஒரு கதவு கூட ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவள் ரட்சிக்கப்பட்டாள். ரட்சிக்கப்பட்டு நம்மிடத்துல வந்து தன்னுடைய வாழ்க்கையை சொன்னால், என்னுடைய தகப்பன் மிகவும் பாவத்துக்கு அடிமையாக ஏகப்பட்ட கடன் வைத்தது நிமித்தம் இப்பொழுது பெங்களூர்ல ஒரு சின்ன ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு, அதை வைத்து நாங்கள் வந்து குடும்பத்தை 3 பெண் பிள்ளைகள் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வந்து செய்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் வந்திருக்கிறேன் என்று வந்தாள். அந்த பிள்ளை நம்மிடத்தில் படித்துவிட்டு அந்த பணித்தளத்திலே அந்த பாஸ்டருக்கு உதவியாக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது அவள் ஒரு வீட்டிலே சென்று அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இந்த காரியத்தை செய்யும் பொழுது, அந்த குடும்பத்தை அந்த எந்த குடும்பத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அவள் கொண்டு சென்றாலோ, அந்த குடும்பத்தினர் இவளிடத்துல வந்து கேட்டிருக்கார்கள். நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக ஒரு பணம் எங்களிடத்தில் வருகிறது. ஆனால் அதற்காக நாங்க சில தவறான காரியங்கள் நாங்க செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னபோது இவள் சொன்னால், இல்லை, நீங்கள் வந்து ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். நீங்கள் அதற்காக காத்திருக்கும் போது நீங்கள் தவறுகள் மட்டும் செய்யாதீர்கள். மற்றவர்கள் செய்கிறார் என்று நீங்கள் அந்த தவறை செய்தீர்களானால் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியாது என்று அவள் ஆலோசனை கூறினார். உடனே அவர்களும் இவள் சொன்னதை வைத்து நாங்கள் அந்த தப்பு செய்ய மாட்டோம் என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் இதற்கு உடன்பட மாட்டோம், இந்த மாதிரி எங்களால செய்ய முடியாது என்று. மற்றவர்கள் இவர்களை ஏளனப்படுத்தினார்கள். பணம் வருகிறது அரசாங்கத்திடமிருந்து, நீ இத மாதிரி செஞ்சுட்டா உனக்கும் பணம் கிடைக்கும்ல, நாங்களாம் அப்படித்தான் பண்ண போறோம்னா, இல்ல நாங்கள் அதை செய்ய முடியாது, நீங்கள் வேணால் அப்படி தப்புகளை செய்து கொள்ளுங்கள், எங்கள் கர்த்தர் அதை விரும்ப மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த யாரார் அந்த பக்கத்துல இருக்கிறவங்களோ அந்த அரசாங்கத்தை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக பொய்யான காரியங்களை செய்து, தவறான காரியங்களை செய்து அந்த பணத்தை வாங்கி இது பண்ணினார்களோ, இடையில வந்த அந்த ஒரு அரசு அதிகாரி அதை கண்டுபிடிக்கப்பட்டு யாராருக்கு அந்த இதெல்லாம் இது பண்ணாங்களோ அந்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி திரும்ப ஃபைன் எல்லாம் கட்ட வச்சு, ஆனால் இவர்கள் அந்த தவறை பண்ணாததுனால இவர்களையே அதுக்கு இன்சார்ஜா போட்டு நீங்க தான் இந்த இதை பார்க்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இவர்களே உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். அவர்கள் சபையில வந்து சாட்சி சொன்னார்கள். மத்தவங்க எல்லாம் அந்த யாராரு அந்த தவறான காரியத்தை செய்து அரசாங்கத்திட்டு பணம் பெறுவதற்கு முயற்சி பண்ணி தவறான காரியங்களை செய்தார்களோ, அவர்களுக்கு எல்லா அப்ளிகேஷனையும் அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்கீம்லயே இடம் கிடையாது என்று தள்ளி விட்டு விட்டார்கள். ஆனால் நாங்கள் அந்த தவறை செய்யாத நிமித்தம் அந்த இடத்துல மற்றவர்களுக்கு அந்த அப்ளிகேஷனை கொடுப்பதிலும், மற்றவர்களுக்கு அந்த அரசு அலுவலகத்துக்கு சென்று அந்த பணங்களை வாங்கி கொடுப்பதற்கும் பொறுப்பாக எங்களை நியமித்திருக்கிறார்கள். இது கர்த்தருக்கு பயந்து நாங்கள் அந்த நேரத்துல பாவத்தை செய்யாதனால இன்றைக்கு நேரத்துல நாங்கள் வந்து ஒரு புகழ்ச்சி அடைய கர்த்தர் பண்ணியிருக்கிறார் என்று. எனக்கு அன்பானவர்களே, நாம் அந்த காத்திருக்கும் போது நம்மளுக்கு எதிர்ப்புறமாக வருகின்ற தவறுகள் செய்யும் ஒரு வாய்ப்பு வந்தாலும் அபிஷேகத்தை நாம் இழக்காமல் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்காதா? நாம் அதை மீறி அபிஷேகத்தை இழந்து விட்டோம் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியாது. எனவே நான் காத்திருக்கும் சமயத்திலே அபிஷேகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. மூன்றாவது காரியத்தை பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் அதிகாரம் 24 1 சாமுவேல் 24 அதிகாரத்தின் 17 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அதிலே சவுல் தாவீதை பார்த்து இப்படி சொல்கிறார், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று. தாவீது ஒரு இதற்காக காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆகிவிட்டது. சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணி இஸ்ரேலுக்கு உன்னை ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கிறார் என்று. இப்பொழுது ராஜாவாக ஆக வேண்டும். ஆனால் சவுல் தாவீதை கொல்வதற்காக தாவீதுக்கு பின்னாலே சென்று எப்படியாவது தாவீதை வீழ்த்தி விட வேண்டும் என்று பல முயற்சியில் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே தாவீதின் கையிலே சவுல் கிடைக்கின்றான். ஆனால் அந்த இடத்துல அவன் எதிரிக்கு கூட ஒரு நன்மை செய்தான். அதை காத்திருந்த நேரத்திலும் கூட எதிரிக்கு கூட ஒரு நன்மை செய்கின்ற ஒருவனாக தாவீது திகழ்ந்தான். இது நிமித்தமாக தாவீதின் ராஜ்யபாரத்தை கர்த்தர் அகற்றவே இல்லை. அதே ராஜ்யபாரத்திலே என்னாலும் ராஜ்யம் பண்ணுகிறவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் கொண்டு வந்தார்.
இந்த காத்திருக்கும் நேரத்திலே நாம் நன்மை செய்வர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அது எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் சரி, நாம் நன்மை செய்வர்களாக மாத்திரம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தாவீதின் ராஜ்யம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வர வர பெருக தொடங்கியது. காரணம், இந்த காத்திருக்கும் நாட்களிலே நன்மை செய்தான். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் இருக்கின்ற பணித்தளத்திலே ஒரு 2 தெரு தள்ளி ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். பல தொல்லைகள் எந்நேரம் கொடுத்து கொண்டே இருப்பார். குறிப்பாக அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றாலே ஆகாது. ஆகவே ஏதாவது ஒரு செய்தி, ஒரு சின்ன ஒரு அந்த நம்ம நம்ம ரோடு வழியா தான் அவங்க வயலுக்கு போனோம். போகும்போது வரும்போது கத்தி கூப்பாடு பற்றி கூப்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பார். சில நேரங்கள்ல நம்ம கேம்பஸ் பக்கத்திலே பசங்களை கூப்பிட்டு வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு நைட்டு 11:30 12 மணி வரைக்கும் ஒரே கூப்பாடு போட்டு கொண்டு இருப்பார். எந்நேரம் பார்த்தாலும் நமக்கு விரோதமாகவே பேசி கொண்டிருப்பார். கடந்த மாதம் மழை நேரத்திலே அவருடைய வீட்டின் ஒரு பகுதி அப்படியே இடிந்து விட்டது. இடிந்து விட்டு அந்த மழையின் காரணமாக பழமையான வீடு. அப்ப என்ன செய்வது என்று திகைத்தோமே. எங்கள் காலையிலே நாங்கள் பார்க்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஆள் வீடு இடிந்து விட்டது. சிலர் சொன்னாங்க, உங்களை எந்நேரம் திட்டிக்கிட்டே இருப்பார்ல, பாருங்க அவர் வீடு இப்படி இடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் நாங்களும் பிள்ளைகளும் போய் அவங்க வீட்டை இடிஞ்ச உடனே பார்த்த உடனே நாங்க சொன்னோம், ஐயா நீங்க உங்க வீட்டுல இருக்க திங்ஸ வந்து இங்க வச்சிருங்க, வீடு ரெடியா இருந்துட்டு நீங்க இங்க வைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரு ரூம் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தோம். அவரு நம்பவே முடியல. அவருக்கு ஏன்டா அந்த கூட இருக்கிற அந்த பகுதியில யாருமே அவருக்கு உதவ வரல. ஆனா நாம போய் அவரு நம்ம பிள்ளைங்களை வச்சு அந்த ஜாமான்லாம் எட்டு வந்து இங்க ஒரு ரூம்ல வச்சு அவரை பாதுகாத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்க அந்த வீடை ரெடி பண்ண ஆச்சு. அந்த 1 மாத காலம் அளவும் நாம் அவருக்கு உணவும் கொடுத்து அவருக்கு அது கூட ஏதாவது அரிசி வாங்கித்தானே காசு கொடுத்தார். எதுவும் வேண்டாம் என்று சொன்னவுடன் அவர் குடும்பமாக கண்களிலிருந்து தண்ணீர் தண்ணீர் அப்படி தாரையாக ஊற்றியது. இப்படிப்பட்ட உங்களை நான் எவ்வளவோ கொடுமைப்படுத்தினேன். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ நான் காரியங்களை செய்தேன். நாங்கள் சொன்னோம், இதுதான் எங்களுடைய இயேசுவின் அன்பு. இதை செய்வதற்காக நாங்க வந்திருக்கிறோம் என்று. இன்றைக்கு அந்த குடும்பம் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நாங்கள் செய்த ஒரு சிறு நன்மை. அந்த நன்மை எதிரியவும் எங்களை எந்நேரமும் எங்களுக்கு திட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் முழுமையாக மாற்றியது. கடந்த வாரம் ஆராதனையிலே அவர் ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வந்து கொடுத்தார். வயல் நிலத்துல வந்தது, நீங்கள் இதை வைத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று. அதே மனுஷர் அதே வயல்வெளிக்கு 2 வருடத்துக்கு முன்னால் செல்லும் போது நம்ம எந்நேரமும் தூற்றிக்கொண்டே நம்முடைய சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் நாம் செய்த ஒரு நன்மை அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவங்க குடும்பத்தையும் முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தியது. எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கும் போது நாம் நன்மை செய்வர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, முதலில் நாம் சகரியாவை பார்த்தோம். நாம் காத்திருக்கும் போது ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, ஆண்டவரத்துல ஜெபிக்கிறவர்களாக சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் காத்திருக்கும் போது அந்த அபிஷேகத்தை இழந்து விடாமல், பரிசுத்தத்தை இழந்து விடாமல் அவன் மிகவும் வைராக்கியமாக இருந்தான். அது நிமித்தம் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தான். அதே போல தாவீதின் வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நன்மை செய்வர்களாக இருந்தான். இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொண்டு இவைகளை செயல்படுத்துவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் அவர் சொன்னபடி அந்த ஆசீர்வாதத்தை நாம் எண்ணி முடியாதபடி, நம் செவியால் உணர்ந்து கொள்ள முடியாதபடி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த 2026ஆம் ஆண்டு நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தருவாராக. இந்த காரியங்களை நாம் உணர்ந்து இதன்படி நடந்து இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தைப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாக நான் ஜெபிக்கிறோம்.